ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி வாசாய் வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் ஓம் பக்தவர்தாய் வித்மகே பாண்டுரங்காய தீமகி தன்னோ கிருஷ்ணா பிரச்சோதயாத். பாண்டுரங்கன் மகிமை. பாண்டுரங்கன் மகிமையில் நிறைய பாகவத உத்தமர்களோட கதையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஸ்ரீ நிலோபா ரொம்ப நன்னா இருக்கு கதை. எல்லாரும் கேட்க வேண்டிய படிக்க வேண்டிய கதை ஸ்ரீ நிலோபா. பின்பலம்னு ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தில் உஞ்சி விருத்தி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கார் நிலோபா. அவருக்கு மனைவியும் இருக்கா, ஒரு பொண்ணும் இருக்கா. பொண்ணு கல்யாண வயசு வந்தாச்சு, உரிய காலத்தில் கல்யாணம் பண்ணணும். இது என்ன ஊராரெலாம் என்ன பண்ணுவா, வம்பு பேசுவா அப்படின்னு ஆம்படியா ரொம்ப கவலைப்பட்டா. நிலோபா எல்லாம் பகவானுக்கு தெரியும், அவன் மேலே பாரத்தை போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டார். நிலோபாவோட பொண்ணோட அழகை பார்த்து வலியவே ஒரு வரன் வந்தது. ரொம்ப நன்னா இருந்தான் பையன், ஏழை தான். கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டான். இறக்கமுள்ள பணக்காரர்கள்லாம் காய்கறி, இலை, பழம், மளிகை சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தான். இது கல்யாணத்துக்கு போதாதே அப்படின்னு மனைவி கவலைப்பட்டா. உறவினர் யாரும் உதவிக்கே வரல. மாப்பிள்ளை இழப்பு, சாயந்தரம் ஆனால் மாப்பிள்ளை இழப்பு. காலம்பரை கிழ பிராமண வடிவத்தில் கந்தல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பகவான் வந்துட்டார். நிலோபா பொண்ணுக்கு கல்யாணமாமே அப்படின்னு விசாரித்தார். ஏதோ பகவான் சித்தம், நீங்கள் யாருன்னு தெரியலையே, எந்த ஊரோ அப்படின்னு பவ்யமாக கேட்டார் நிலோபா. ஊராவது பேராவது ஜெகநாதம், உடுப்பி, கோகுலம், பிருந்தாவனம், குருவாயூர், மதுரா, இப்படி ஊராக பிட்சை எடுத்து வயிறு வளர்க்குறேன். இன்றைக்கி அபார பசி. இதில் அரிசி, பருப்பு, காய்கறி, புளி, மிளகாய் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பாடு போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கந்த துணியில் இருந்த சின்ன சின்ன மூட்டையெல்லாம் அவிழ்க்க தொடங்கினார். நிலோபா அவரை தடுத்து, கல்யாண வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சமா, போய் பசியார சாப்பிடுங்கோ, அரிசி பருப்பு கொடுத்து சாப்பிட்றதாவது அப்படின்னு சொல்ல, சுவாமி நாளைக்கு கல்யாணம், அதற்கு அடுத்த நாள் வரை காப்பாற்றுவதாவது அப்படின்னு நினைக்கிறியா? பிச்சைக்காரண்ட வாங்கிறதுன்னு எப்படிடா வாங்கிக்கிறதுன்னு யோசிக்கிறியா நீனு? நானும் ரோஷக்காரன்தான், எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எழுந்துட்டார். பசின்னு வந்திருக்கேன், சாப்பிடாம போகக்கூடாது, அதை இப்படி கொடுங்கோ அப்படின்னு நிலோபா வாங்கி ஆம்பரியாள்கிட்ட கொடுத்துட்டார். அவர், அம்மணி கல்யாண சமையலுக்கு வச்சிருக்கியே சாமான், அந்தந்த சாமானை அதை அதில் சேர்த்துடும் அப்படின்னு சொன்னார். அவளும் அப்படியே பண்ணிட்டா. எல்லாம் போட்டு சம்பிரதாயப்படி பரமாறினா. கிழவர் திருப்தியாக சாப்பிட்டார். சாப்பிட்டப்புறம் நிலோபாவின் பக்கத்தில் வந்தார். இதென்ன பொண்ணு கல்யாணத்துக்கு தாயாரே சமைக்கிறதா? கல்யாண பொண்ணு சுற்றுக்காரியம் செய்யறது, ஒரு ஆள் போடக்கூடாதோ நீனு அப்படின்னார் கிழவர். நிலோபா, சுவாமி நானும் உஞ்சூர்த்தி பிராமணம், வரி பிரித்து கல்யாணம் நடத்துகிறேன், இதில் ஆள் போட்டால் கட்டுமா அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார். அப்போ நாளைக்கு சமையல்? கிழவர் கேட்டார். அதற்குத்தானே நேரம் கழித்து முகூர்த்தம் வச்சுருக்கேன், சீக்கிரமே எழுந்திருந்து சமையலை முடிக்க வேண்டியது தான். தாலிக்கு முடிஞ்சிருக்கா, தாலி கட்டி முடிஞ்சதும் வடை அப்பளமெல்லாம் செஞ்சுக்கலாம் பாருங்கோ அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னார். ரொம்ப அழகாக இருக்குது பேஷ். நாளைக்கு அம்மா அடுப்படி பக்கமே வரக்கூடாது, நான் நன்னா சமைப்பேன், கொட்டாமல் சிந்தாமல் சிக்கனமாக, அதே சமயம் ருசியாக எல்லா விதவிதமாக சமையலும் செய்வேன். என்னென்ன வேணுங்கிறதும் எனக்கு தெரியும். சம்மந்தியாக லட்சணமாக வந்தவாளை வரவேற்றுண்டு போஜனத்துக்கு அனுப்பு போ. அப்போ நிலோபா, பருத்தி செடியில் புடவையாக காய்ச்சி தொங்குறதுன்னாக்க வேண்டான்னு நான் சொல்லுவா. ரொம்ப சந்தோஷம், அந்த பகவான் தான் சமயத்தில் உங்களை இங்கே அனுப்பியிருக்கார் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்னார். அப்போதே போய் அடுப்படியில் இருந்த நிலோபாவோட ஆம்பரையாலையும் பொண்ணையும், நீங்கள் போங்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். கல்யாணத்தன்னைக்கு சாப்பிட்டவெல்லாம் வர்ணித்த ருசியை கேட்டு நாக்கில் நீர் ஊற சாப்பிட வந்தாலும் ஏராளம் பேர், கணக்கே இல்லை. என்ன நிலோபா பத்திரிக்கை வச்ச, வராட்டக்கா ஏழை, அப்போ ஒதுக்கித்தான் அப்படின்னு நினச்சிப்போம் இல்லையா? அதான் அவசரமான வேலையெல்லாம் கூட அப்படி இப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நோட்டம் பார்க்க வந்தா சொந்தக்காரெல்லாம். வந்தவா அத்தனை பேரும் பார்க்குறா பட்சண வகைகளை. பந்தல்ல முறுக்கு, அதிரசம், லட்டு கண்ணை பறிக்கிறது, சமையல் வாசனை மூக்கை தொலைக்கிறது, முந்திரி, பதாம், குங்குமப்பூ,
முதல் பந்திக்கு சாப்பிட்டவெல்லாம் மறுபடியும் 3வது பந்திக்கு சாப்பிட உட்காந்துட்டா. வந்த சொந்தக்காரர்களும் சம்மந்தியும் நிலோபாவை ரொம்ப பாராட்டினா, புகழ்ந்தா. நிலோபா இதுக்கெல்லாம் காரணமான கிழவரைத்தான் பாராட்டணும்னு நினச்சிட்டு மடப்பள்ளிக்கு போனார். சமையல் சாமான்கள்லாம் குறையவே இல்லை, அப்படியே இருக்கிறத பார்த்து திகைச்சு போயிட்டார். ஆம்பரையாள்கிட்ட சொன்னார், இவர் உஞ்சி பிராமணன் அல்ல, சித்து விளையாடல் கட்டுற மகான். இவர் கந்த துணியில் இருந்த சாமான் எல்லாம் நம்ம சாமானோடு போட்ட அப்புறம்தான் மளிகை சாமான்கள்லாம் அமுத சுரபிலி போல் வளர்ந்துருக்கு. அரைக்க இடிக்க பரிமாறன்னு உதவிக்கு ஆள் இல்லாமல், அதே சமயம் ஒரு குறையும் இல்லாமல் ஒருத்தரே இத்தனையும் செஞ்சுருக்கார். மோடியோ, அதுவும் தவிர இத்தனை ஆடி ஓடி துணி கலப்பு கூட இல்லையே அவருக்கு. ஒன்று பண்ணு, அந்த ஓதி விட்டதில் பொன்னாடை ஒன்று வந்திருக்கு பற்றியா, அதை இவருக்கு போற்றி கௌரவம் பண்ணலாம், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். பொண்ணை அழைச்சிட்டு பிள்ளை விட்டாரெலாம் கிளம்பிட்டா. உபச்சாரம் சொல்லி அவளெல்லாம் வழி அனுப்பி வச்சா. சொந்தக்காரெல்லாம் மரியாதையை சொல்லி அவளை வழி அனுப்பிட்டு பட்டுத்துண்டோடு கிழவர் தேடி வந்தார் நிலோபா. வீடு முழுதும் தேடுறார், கிழவரை காணலை. நிலோபா வந்தது கண்ணனே என்று தெரிஞ்சு போச்சு அவருக்கு. விம்மி விம்மி அழுதார். கல்ப கோடி காலம் தவம் இருந்தாலும் காண கிடைக்காத கற்பகம், இந்த ஏழையின் பொருட்டு விறகு சூட்டில் நின்னியேப்பா, சூடு தனியாக பார்க்கடலுக்கு ஓய்வெடுக்க போயிட்டியோ, எச்சில் இலையெடுக்க சுத்தம் செய்ய விட்டேனே பாவி, நான் வந்தது பகவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சே, ஏன் இப்படி காரியங்கள் நடத்த முடியுமா என்று உணராத மூடனாயிட்டானே என பலவிதமாக புலம்பினார். சாப்பாடு சாப்பிடலை இல்லையா காலம்பரையிலேருந்து, அப்படியே மயங்கி சாஞ்சிட்டார். உடனே கனவுல வந்தார் கண்ணன். நிலோபா, உதவிக்கு ஆளிலேன்னு நீ துன்பப்படுறத கண்டு உதவி செய்யவே நான் வந்தேன். சுய உருவத்தோடு வந்திருந்தேன்னாக்க நீ என்னை வேலை செய்ய விட்டுருப்பியா, இல்லை நீ தான் கல்யாண காரியத்தை பார்த்துருப்பியா, என்னோடு பாடிண்டு பின்னாடியே வந்துட்டுருப்ப. அதனால் நீ என்னிடம் வச்சுருக்கிற பக்திக்கு நான் உனக்கு அன்பாக இருக்கேன். என்ன தவறு? வேலைகளில் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். இதுதான் இழிவு தொழில், அது இழிவு தொழில்னு பார்க்கக்கூடாது. நானா விரும்பி செய்த வேலையில் அபச்சாரம் எங்கே இருந்தது? மனதை குழப்பிக்காத, எழுந்துரு, முதல்ல போய் சாப்பிடு, சாப்பிட்டுட்டு மடப்பள்ளிக்கு வா, அங்கே நான் விக்கிரகமாக உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். கண்வீழ்ச்ச நிலோபா சமையலறைக்கு ஓடினார். பார்த்தார், அழகிய கிருஷ்ண விக்கிரகம் சமையல் செஞ்ச இடத்துல இருந்தது. ஆம்பரையாளை கூப்பிட்டார், ஊராரெல்லாம் கூப்பிட்டு காண்பிக்கிறார். பட்டாடையை போர்த்தி அழகுபடுத்தினார். பகவானுக்கு தினந்தோறும் திருமஞ்சனமும் பூஜை பஜனை செஞ்சு கொண்டாடினார். இவரோட பக்தியையும் பகவானோட அருளையும் எல்லாரும் புயந்து பாராட்டினா. இவர் காலத்துக்கு அப்புறமா அந்த இடத்த கோவிலாக்கினா, கும்பாபிஷேகம் செஞ்சா, திருவிழா கொண்டாடினா. இன்றைக்கும் பிம்பல நகரில் சுவாமி சமையல் செஞ்ச நாளில் கோலாகலமாக எல்லாரும் கொண்டாடுறா. நன்றி, வணக்கம்.